ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆக்டிவ் இன்கம் விசஸ் பாசிவ் இன்கம். ஸோ ஆக்டிவ் இன்கம்னா என்ன? பாசிவ் இன்கம்னா என்ன? ஆக்டிவ் இன்கம்க்கு எக்ஸாம்பிள்ஸ், அதே மாதிரி பாசிவ் இன்கம்க்கு எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பாசிவ் இன்கம்னால உள்ள பெனிஃபிட்ஸ் என்னென்ன? ஆக்டிவ் இன்கம்னால வர்ற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன? அசெட்ஸ்னா என்ன? லயபிலிட்டினா என்ன? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் இன்கம்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறது இப்போ நான் ஒரு எஃபர்ட் போடுறேன், அதுக்குள்ள பெனிஃபிட்டா இப்பவே நான் அடைஞ்சிடுறது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன். ஒரு மாசம் ஃபுல்லா நான் ஒர்க் பண்றேன். ஸோ எனக்கு மந்த் முடிஞ்சோடனே எனக்கு சம்பளம் கிடைச்சிடும், அவ்வளவுதான். ஸோ அதே மாதிரி டெய்லி ஜாப்ஸ் பண்றாங்கல்ல, நார்மலா கூலி வேலைக்கு போறதுல இருந்து உங்களுக்கு அந்த இப்போ ஹோட்டல்ல ஒர்க் பண்றவங்க கூட டெய்லி ஜாப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அந்த கேட்டரிங் சர்வீஸ் பண்றவங்க அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி டெய்லி ஜாப் அல்லது ஐடி ஜாப் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கம். ஏன்னா அவங்க ஒரு எஃபர்ட் போடுறாங்க, அதுக்குள்ள அது பெனிஃபிட்டா அன்னைக்கே அவங்க எடுத்துருவாங்க, கரெக்ட்டுங்களா? அதாவது காலையில வேலைக்கு போவாங்க, சாயங்காலம் வரைக்கும் ஒர்க் முடிச்சுட்டு ஒர்க் முடிஞ்சோடனே சம்பளம் வந்துடும். சேம் லைக் மந்த்லி சேலரி வந்து ஐடி கம்பெனிஸ்ல போட்டு விட்டுருவாங்க, கரெக்ட்டுங்களா? இது எல்லாமே வந்து ஆக்டிவ் இன்கம். அதுக்கடுத்து நீங்க இந்த பணத்துக்காக தான் அந்த அன்னைக்கு பூரா ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ அந்த டே ஜாப் பண்றவரும் சரி, அந்த மந்த்லி இன்கம் வாங்குற அந்த ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவரும் சரி, சேம் லைக் அவங்க வந்து அந்த பணத்துக்காக அந்த மந்த் ஃபுல்லா ஒர்க் பண்ணுவாங்க அல்லது டே ஃபுல்லா ஒர்க் பண்ணுவாங்க, கரெக்ட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து ஆக்டிவ் இன்கம். அதுக்கடுத்து பாசிவ் இன்கம், லயபிலிட்டி நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றேன். பாசிவ் இன்கம். ஸோ பாசிவ் இன்கம்ங்கிறது வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்கேன். வீடு ஒன்று கட்டி வாடகைக்கு விட்டேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்ல, ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு வீடு கட்டிட்டேன். பட் அதுக்கப்புறம் அந்த வீடை வந்து வாடகைக்கு விட்டதுனால எனக்கு மாசம் மாசம் எனக்கு சேலரி வரும். ஆனா நான் எந்த எஃபர்ட்டுமே போட தேவையில்லை. அதுக்கப்புறம் நான் சும்மா இருப்பேன். ஜஸ்ட் ஒரு வீடை கட்டி அதை வாடகைக்கு விட்டுருவேன். ஸோ அந்த அந்த வீட்டு மூலமா எனக்கு வந்து பணம் வந்துகிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க பணத்துக்காக நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. இந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிருவீங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த பணம் வந்து உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து பாசிவ் இன்கம். இப்ப யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு போடுற வீடியோவை இன்னும் 2 வருஷம் கழிச்சு 4 பேர் பார்க்கலாம், ஒரு 10 பேர் பார்க்கலாம். ஸோ அன்னைக்கு வர்ற வியூஸுக்கும் இந்த மானிட்டைசேஷன் என்னோட சேனல் அப்ளை ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கே தெரியும், அது ஒரு இன்கம் வரும். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது ஸ்டாக்ல நான் இன்னைக்கு போட்டேன், நான் எதுவுமே அதுக்கு அடுத்து எஃபோர்ட் பண்ண மாட்டேன். ஒரு 3-4 இயர்ஸ்ல நான் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா என்னோட ஸ்டாக்கோ அல்லது என்னோட மியூச்சுவல் ஃபண்டோட அமௌண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் வந்து எனக்கு இன்கம் தரும், கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி நாட் ஓன்லி மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ஸ்டாக், நான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது. ஸோ இந்த மாதிரி உள்ளதான் பாசிவ் இன்கம். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதெல்லாம் சொல்றேன். வந்து நிறைய இருக்கு பாசிவ் இன்கம்க்கு எக்ஸாம்பிள், அதே மாதிரி ஆக்டிவ் இன்கம் எக்ஸாம்பிள், ஓகேங்களா? ஸோ இதுல பேசிக் கான்செப்ட் வந்து என்னன்னா, பணம் உங்களுக்காக ஒர்க் பண்ணுச்சுன்னா பாசிவ் இன்கம், நீங்க பணத்துக்காக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஆக்டிவ் இன்கம். ஸோ இப்போ எல்லாரும் என்ன நினைப்பீங்க, இப்போ பாசிவ் இன்கம் தான் பெஸ்ட், ஆக்டிவ் இன்கம் தேவையில்லை, அப்படி இல்லை. ஆக்டிவ் இன்கமும் இருக்கணும், பட் பாசிவ் இன்கமும் வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபியூச்சர் வந்து பெஸ்டா இருக்கும். நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இப்போ வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு கூலி வேலைக்கு போறவரோ அல்லது டெய்லி மூட்டை தூக்குறவரோ பார்த்தீங்கன்னா அவர் கடைசி வரைக்கும் கூலி வேலைக்கும் மூட்டை தூக்குறவராகவே தான் இருப்பாரு. அவர் அவ்வளோ உழைப்பாரு, ஆனா அவர்னால அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. என்ன ரீசன்னா, நமக்கு ஒரு ஆக்டிவா ஒரு இன்கம் வருது, நான் ஒரு ஐடி கம்பெனி போறேன், ஒரு 20,000 30,000 சம்பளம் வாங்குறேன், எனக்கு அது போதும் அப்படின்னு நம்ம இருந்துடக்கூடாது. நம்ம வந்து இந்த மாதிரி பாசிவ் இன்கம்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 சோர்ஸாவது வச்சுக்கணும். இப்போ நமக்கு வர்ற இன்கம் சோர்ஸ் வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வந்து பினான்சியலா ஸ்டெபிளா இருக்கலாம். ஏன்னா ஃபியூச்சர்ல உங்களுடைய இப்ப ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரலாம், அல்லது ஒரு ஒரு ஏதாவது ஒரு விசேஷம் வைப்பீங்க. ஸோ உங்களுக்கு நீங்க செலவை வந்து எதிர்பாராத செலவுகள் வந்து நிறைய வீட்ல வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால ஆக்டிவ் இன்கம் இருக்கணும், பட் அதே சமயம் பாசிவ் இன்கம்ல ஒரு 2 சோர்ஸ், ஏதாவது ஒரு 2 சோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அதுல மணி வர்ற மாதிரி நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
உங்களுடைய ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க எப்பவுமே வந்துட்டு உங்களுடைய டைமிங் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ செலவு பண்றீங்க, அந்த டைமிங்ல வந்து எவ்வளோ நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறத தான் நீங்க பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு 1 ஹவர் செலவு பண்றேன் ஒரு ஒர்க்குக்கு அப்படின்னா, அந்த 1 ஹவர்ல நான் எவ்வளோ கெயின் பண்ணேன். இப்போ 1 ஹவர் நான் ஒரு ஒர்க் பண்றேன். எனக்கு ஒரு ரூ. 300 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க பெர் ஹவருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு நான் ஒரு 8 மணி நேரம் ஒர்க் பண்றேன் அப்படின்னா, ஒரு 2400 கிடைக்குமா? ஸோ அது வந்து என்னுடைய டே இன்கம் அந்த மாதிரி. இது வந்துட்டு நீங்க ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த 2400 வந்து எப்படி 5000 ஆக்குறது 6000 ஆக்குறது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். நீங்க வந்து ஸ்டில் வந்து 2400லயே ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. ஸோ அதை தான் சொல்ல வரேன். நீங்க ஆக்டிவ் இன்கம்ல ஒர்க் பண்றவங்க இப்ப ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்க சொல்லலாம். நான் வந்து இன்னைக்கு நான் 10K சேலரி ஆனா ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு நான் ஒரு 50K 60K வாங்குவேன் ப்ரோ. அப்ப நான் வந்துட்டு நான் எதுக்கு இது பண்ணணும், என்னோட இன்கம் சோர்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்க. பட் வந்து இந்த பாசிவ் இன்கம் வந்து உங்களுடைய டைமை வந்து நிறைய சேவ் பண்ணும். ஸோ நீங்க அந்த 3 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் இன்கம் வரணும் அப்படின்னா நீங்க நிறைய எஃபர்ட் போடணும், நீங்க படிக்கணும், புரியுதுங்களா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் போகணும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க முடிச்சிருக்கணும், அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் இருக்கு. பட் வந்து ஒரு டே ஜாப் போறவருக்கு சிமிலரான ஒர்க்கு தான் பார்ப்பாரு, அவருக்கு சிமிலரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். சிமிலர் மீன்ஸ் லைக் சேம் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் ஒரு 6 வருஷம் கழிச்சும் அவருக்கு அவர் தான் அதை தான் கத்திருப்பாரு, புரியுதுங்களா? ஸோ அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா சேலரி வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிவ் இன்கம் சோர்ஸ் வந்து நீங்க ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மணி பேசிஸ்ல நீங்க ஸ்டேபிளா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த லயபிலிட்டி அசட்ஸுங்கிறது வந்துட்டு அசட்ஸுங்கிறது இந்த பணம் வந்து உங்களுக்காக ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா அப்ப இந்த இந்த ரெண்டல் ஹவுஸ் நீங்க கட்டியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து அசட். உங்களுடைய பணத்தை வந்து நீங்க கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ ஒரு யூடியூப் சேனல்லே வச்சுக்கோமே, அதுக்கு வந்துட்டு நீங்க ஒரு கேமரா வாங்குறீங்க, ஒரு மைக் வாங்குறீங்க, அதுக்கடுத்து உங்க சேனல் க்ரோ ஆயிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து அசட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? அந்த லயபிலிட்டிங்கிறது இப்போ நீங்க ஒரு லோன் வாங்கி ஒரு கார் வாங்குறீங்க. ஆனா நீங்க நினைப்பீங்க நான் வந்து கார் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா அது உங்களோட சொத்தே கிடையாது. அது வந்து லயபிலிட்டி. ஸோ இதுதான் வந்து லயபிலிட்டி அசட்ஸ். ஒரு லோன் வாங்கி வாங்குறதோ அல்லது நீங்க நீங்க வந்து சேலரி வாங்கி சேர்த்து வச்சே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் லயபிலிட்டி தான். ஏன்னா அந்த பைக்கோ காரோ உங்களுக்கு இப்போ ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, அந்த காரை வந்து நீங்க ரெண்டல் விட்டுருக்கீங்க, ஒரு வாடகைக்கு விட்டுருக்கீங்க, அது மூலமா உங்களுக்கு காசு வருது அப்படின்னா அது வந்து பாசிவ் இன்கம். பட் அந்த காரை நீங்க ஓன் யூஸ்க்கு வச்சிருக்கீங்க, அது வந்து உங்களோட ஓன் யூஸ் தான் அப்படின்னா நீங்க லோன் போட்டு வாங்கியிருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த காசு சேமிச்சு வச்சு நீங்க வாங்கியிருந்தாலும் சரி அது வந்து லயபிலிட்டி தான். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க ஒரு சொந்தமா வீடு கட்டுறீங்க, அது நீங்க தான் இருக்க போறீங்க அப்படின்னா அதுவுமே வந்துட்டு ஒரு பார்சியலான லயபிலிட்டி கேசஸ் தான். அது வந்து நம்மளுடைய அத்தியாவசியம். பட் இருந்தாலும் அது வந்து உங்களுடைய அசட்ஸா அப்படின்னா சொல்ல முடியாது. இப்ப நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க, அந்த லேண்ட்ல விவசாயம் பண்ண போறீங்க அப்படின்னா அது அசட். ஏன்னா அந்த லேண்ட் மூலமா உங்களுக்கு ஃபியூச்சர்ல நிறைய கெயின் வரப்போகுது. அதை நீங்க யூஸ் பண்ணி ஒரு பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது அசட். ஓகேங்களா? ஸோ இதுதான் கைஸ் ஆக்டிவ் இன்கம் பாசிவ் இன்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இப்ப ஏதோ ஒரு ஆக்டிவ் இன்கம் கண்டிப்பா எல்லாருமே வச்சிருப்போம். எல்லார்ட்டையுமே ஒரு ஆக்டிவ் இன்கம் கண்டிப்பா இருக்கும். பட் அந்த ஆக்டிவ் இன்கமோட போதும் அப்படின்னு இருக்காம இந்த மாதிரி பாசிவ் இன்கம் சோர்ஸ் வந்து ஒரு 2 ஆர் 3 அல்லது ஒரு 4லாம் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து பெஸ்ட். உங்களுடைய ஃபியூச்சர் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாசிவ் இன்கம்லேயே வந்துட்டு நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த வெப்சைட்ல பிளாக்ஸ் நிறைய போட்டிருக்கேன். ஸோ அதுல நிறைய வியூஸ் வரும். அதுல நான் வந்து கூகுள் ஆட்சன்ஸோட நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கூகுளோட ஆட்ஸ் வந்து என்னோட வெப்சைட்ல பிளேஸ் பண்ணிக்கும். என்னோட விசிட்டர்ஸ் வந்து என்னோட வெப்சைட்டை பார்ப்பாங்க. ஆனா கூகுள் எனக்கு பே பண்ணும் அந்த ஆட்ஸ் பிளேஸ் பண்ணதுக்காக. அதுக்கப்புறம் நான் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸை வந்து நான் ஒரு பேனர் டிசைன் பண்ணி என்னோட வெப்சைட்ல போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அதுல கிளிக் பண்ணி போய் ஏதாவது பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அது மூலமாவும் எனக்கு இன்கம் வரும். ஸோ இது எல்லாமே வந்து பாசிவ் இன்கம் தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு ஐடியா. ஸோ நீங்க வந்துட்டு இந்த வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றது, அதுல எப்படி நான் கூகுள் ஆட்சன்ஸோட கனெக்ட் பண்றது, எப்படி பேனர் ஆட்ஸ் அதுல போஸ்ட் பண்றது, எப்படி கூகுள் ஆட்சன்ஸ்ல வந்து உங்களோட வெப்சைட்டை வந்து மானிட்டைசேஷன் பண்றது.
ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் அதுக்கு செப்பரேட்டா நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைப்போம். அவ்வளவுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.